வேற மாதிரி பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. செம்ம ட்விஸ்ட் படம். பக்காவா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. செம்மையா இருக்கு படம். வேற லெவல் பிளாக் பஸ்டர் படம். சீரியஸா நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஸ்பீச்லெஸ் மொமெண்ட் தான் சீரியஸா சொல்லணும்னா. வேற லெவல்ல இருக்கு படம். நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது எதிர்பார்க்கவே முடியாது. லைக் அடுத்து என்ன சீன் வரும் அப்படின்லாம் யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்குங்க. இந்த இன்டர்வெல்ல இருந்து ஒரு சீனால வாய் ஆணு பொழந்ததுதான் பார்த்தேன். ஒரு சீன் கூட லேக் இல்ல. லேக்கே கிடையாது படத்துல. அந்த 3 ஹவர் வந்து பயங்கரமா குக் பண்ணிருக்காரு வெங்கட் பிரபு. அவர் நான் நிஜமா இந்த மாதிரி படத்தை ஒரு கொடுப்பாரு நான் நிஜமா நினைச்சு பார்க்கல. ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் தான் படம். சீரியஸா சூப்பரா இருக்குங்க படம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அது எப்பயுமே சொல்லவே முடியாது. சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே குரலா சொல்ற மாதிரி இல்ல. எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. டோனி அந்த இதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டே இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. பிஜிஎம்ல வேற மாதிரி இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்கு. அதான் நம்ம இப்படி ஒண்ணு நினைச்சா இது சம்பந்தமே இல்லாம நடக்குது. இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா டிஃபரெண்டா பண்ணிருக்காருண்ணா. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தரமா பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. ஆனா விஷுவலா பாக்க சூப்பரா இருக்குண்ணா. ஆமாண்ணா விஷுவலா செம்மையா இருக்கு. உண்மையாவே செம்ம மாசா இருக்கு. திணிக்கப்பட்டாங்கன்னா எப்படி சொல்றீங்கன்னா? அப்படிலாம் இல்லவே நான் யார வேணா கேட்டு பாருங்க. யாரு நான் சொன்னா என்ன மூச்சனா அப்படி தெரிஞ்சுட்டு. ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சா அந்த லாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபைட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. டான்ஸ் அது சொல்லவே தேவையில்ல. ஆனா லாஸ்ட் 30 நிமிஷம் என்ன சீட்ல உட்காரவே விடலண்ணா. தளபதி வேற லெவல்ல பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் ஆசம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தளபதியோட முன்னாடி இருந்த வெர்ஷன் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு வெங்கட் பிரபு. பிஜிஎம் யுவன் கலக்கி இருக்காருன்னு சொல்லலாம். இல்ல பிஜிஎம் நல்லா இருக்கு. யுவனோட பிஜிஎம் ஆஸ் யூஷுவல் இருக்கு. வெங்கட் பிரபுவோட கேமி எல்லாமே நல்லா இருக்கு. லாஸ்டா வந்து ட்விஸ்ட் எல்லாமே படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ நான் சொல்ல விரும்பல, பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சர்ப்ரைஸ் மூமெண்ட் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணாத சர்ப்ரைஸ்ல இருக்கு. இன்டர்வல் பிளாக் நல்லா இருக்கு. உண்மையிலேயே வந்து அந்த பிளாக் நான் சொல்ல விரும்பல. ஸோ பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் தெரிஞ்சுக்கிறது. இளைய தளபதி ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த போக்கிரியோட இளைய தளபதியை பாக்குற ஃபீல் உண்மையில எனக்கு வந்தது. அது புரியல. சயின்டிபிக் இன் தி சென்ஸ் அந்த இதை ஏஐ இது யூஸ் பண்ணிருக்காங்க. அதை காமிச்சிருக்காங்க. அது நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆக்டிங் நல்லா டிஃபரெண்டா இருக்குது. அந்த விஜயோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. நல்லா வச்சுக்கிறாரு. நல்லா ஃபைட் சீன் நல்லா இருக்கு. சவுண்ட் அதான் வேற லெவல். அந்த அந்த பையன் ரோல் விஜய் நல்லா பண்ணிக்கிறாரு. அந்த ரோல் நல்லா இருக்கு. இளைய தளபதி மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. 3 மணி நேரம் லாகா இருக்கா? எதுவுமே போர் அடிக்கல ஜி. நல்லா இருக்கு படம். கிளைமேக்ஸ் தான் ஹைலைட். ப்ரோ அல்டிமேட் ப்ரோ. ஒரு இடத்துல லாக் கிடையாது. படம் சும்மா ஸ்மூத்தா போச்சு ப்ரோ. கண்ணே எடுக்கல ப்ரோ. ஃபைட்டிங் சீன்லாம் தாறுமாறா இருந்தது ப்ரோ. இதுல எஸ்கே என்ட்ரி வேற இருக்கு ப்ரோ. அந்த சீன் வேற மாதிரி ப்ரோ. எஸ்கே ஒரு சின்ன டைலாக் ஒண்ணு சொல்றாரு. தளபதி ஏதோ முக்கியமான வேலையா போறாரு, நீங்க போங்க, இதை நான் பாத்துக்கிறேன். அது சரியான டைலாக் ப்ரோ. அதுல ஒரு பயங்கர அர்த்தம் இருக்கு. அதுல டைலாக் மட்டும் கிடையாது ப்ரோ. அது வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கான மீனிங் உங்களுக்கு புரியும் கரெக்டா ப்ரோ. ஏன் இன்டர்வல் விட்டாங்கன்னு யோசனை இருக்கு ப்ரோ. அது அப்படியே கண்டினியூவா அப்படியே ஃபுல்லா போட்டுதான் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அதான் சொல்றேன், நான் கொஞ்சம் இன்டர்வல் கூட போல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் எப்ப போடாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ப்ரோ வேற லெவல். ஒரு லேக் இல்ல ப்ரோ. ஃபைட் எல்லாமே ப்ரோ சொல்லிட்டா உங்களுக்கு படம் பாக்குற இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு இருக்குமா தெரியல. ஆனா சீரியஸா ப்ரோ நீ பாரு. உனக்கு மங்கத்த பீஜம் போடும்போது நீ ஏஞ்சி கத்துறனா பேர் மாத்திரும் ப்ரோ. தளபதி அவ்வளவுதான். என் உயிர் தளபதி அவ்வளவுதான். அப்படிதாங்க சொன்னாங்க. நானுமே அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த சாங்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த டான்ஸ் ஐயோ வேற லெவலுங்க.
தெரியல சீரியஸா. அப்படி இருந்துச்சு படம். வேற லெவல், சீரியஸா வேற லெவல். எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நெக்ஸ்ட் என்ன வர சீன் வரப்போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இது இருக்குமோ அப்படின்னு தான் இருந்துச்சு தவிர வேற எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. செகண்ட் ஆஃப் வேற லெவல்ங்க. பிளாஸ்ட், தியேட்டர் பிளாஸ்ட். இன்டர்வல் அதுக்கு மேல இன்டர்வல், அந்த டைட்டில் கார்டு வேற லெவல். இன்டர்வல், இன்ட்ரோ, டைட்டில் கார்டு, இன்டர்வல், கிளைமேக்ஸ் எதுவுமே லாக கிடையாது. எதுவுமே குறை சொல்ல முடியாது. வேற லெவல். ஒண்ணுமே இல்லங்க. இன்னமும் உள்ளே உட்காந்துருக்கோம் தான் தோணுது. FDFS பார்த்தேன் காலையில. இது செகண்ட் ஷோ. இன்னைக்கே 2 ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்ப என் நிலைமைய நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு படம் நல்லா இருக்கு நிஜமா, செம்ம மாசா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, செம்ம மாசா இருக்கு. ஆமாண்ணா, அவங்க எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ஸ்பேஸ் இருக்கு. இவரை கவர் பண்ணியோ இவரை கம்மி பண்ணியோ இல்ல, எல்லாருக்கும் கொஞ்சம் மாசம் இருக்கு. கொஞ்சம் இல்ல, மாசம் எல்லாருக்கும் ஈக்குவலா பண்ணிருக்காங்க. நான் தளபதிக்கு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஆமா, அது சூப்பரா இருக்கு. நான் உண்மையா நல்லா இருக்கு. அது நான் கதை சொல்ல விரும்பல, சொல்லிட்டாங்க, சொல்ல விரும்பலண்ணா. அதான் எதுலயோ ஒரு சீன் வரும், செமையா இருந்தது. ஆனா உண்மையா நல்லா இருந்துச்சு. ஆனா செம மாசம் இல்ல, லேக் எல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாரும் அதான் படம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் பயந்தாங்கன்னு சொன்னாங்களே இன்டர்வியூல. லேக் எல்லாம் கிடையாதுண்ணா. ஒரு செகண்ட் கூட உண்மையா லேக்கே கிடையாது. அது அவர் சொன்ன மாதிரிதான், டைம் போறதே தெரியாது. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் வந்து, அதாவது இன்ட்ரோல் செம்மையா இருந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இன்னும் மாசம் இருந்தது. நான் படம் இல்லண்ணா, எல்லா ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகும். ஃபேனுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் படம். ஒரு ட்ரீட், மட்டன் பிரியாணி விருந்துனே சொல்லிடலாம். இல்லண்ணா, அரசியல் பத்தி ஒண்ணுமே பேசல. ஐ மீன் பண்ணியிருந்தாலும் அவர் வந்தா நல்லது தானேண்ணா. உண்மையாவே எங்களை பொறுத்த இல்ல அப்படிலாம் இல்ல. படம்ன்றது வேற, சினிமா. அவர் அதுல தெளிவா இருப்பாரு. நான் கரெக்டா அவர் வந்தா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நான் உண்மையா ஒரு கமர்ஷியலா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு வராம ஒரு தளபதி ஃபேனா வந்தா நல்லா இருக்கணும். ஆமாண்ணா, ஆமா, ரெண்டு பேர் இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் நம்ம அதான் உசு பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு தளபதியே சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை. நீங்க பேச அவர் தான் வளர்ந்துட்டாரு. பிரச்சனை இல்லைன்னா அவனுங்க பேசிட்டோம், பாத்துக்கலாம்.